சில பேர் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இவ்வளோ நேர்த்தியா இருக்காங்களே, இவ்வளோ அழகா பேசுறாங்க, இவ்வளோ ஞானமா இருக்கிறாங்களே, எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்காங்க, இவங்கெல்லாம் எந்த ஒரு தவறு கூட செஞ்சிருக்க மாட்டாங்க வாழ்க்கையில நினைக்கிற அளவுக்கு பல பேர் இருப்பாங்க. ஆனா வேதம் சொல்கிறது பாவம் செய்யாத மனிதன் ஒருவனும் இல்லைன்னு சொல்லி. நம்ம சிந்தனைகள்ல பாவம் செய்கிறது கூட கடவுளுடைய பார்வையில பெரிய பாவம் தாங்க. ஸோ பாவமான இந்த மனிதன், பாவியான மனிதன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது, அந்த சொர்க்கத்துக்குள்ள பரலோகத்துக்குள்ள வாழ முடியாது. அதற்கு வழிகாட்டதான் கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். காலத்தை கூட கிமு கிபின்னு ரெண்டா பிரிச்சாருங்க. எஸ், கிறிஸ்துவுக்கு பிறகுதான் நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். ஸோ இயேசு கிறிஸ்துவின் மார்க்கத்தை நம்ம பின்பற்றினோமானால் நாமும் கூட இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பரலோகத்துல நம்ம ஆத்மா, நம்ம உள் மனுஷன் என்றென்றைக்கும் வாழ்வான். சோ நாம் பாவம் செய்யல, நம்ம